ஹலோ மக்களே, இந்த தீபாவளிக்கு நான் என்ன ட்ரெஸ் மேக் பண்ண போறேன் அப்படிங்கறத ஃபுல் அண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோட போஸ்ட் பண்ண போறேன். என்னோட அண்ட் பாப்பாவோட தீபாவளி மெட்டீரியல்ஸ் இதுதான். பண்ண போறது எனக்கும் பாப்பாவுக்கும். ஆனா என்னோட கட்டிங் வீடியோ மட்டும் நான் போஸ்ட் பண்றேன். அடுத்து இன்னொரு ட்ரெஸ் மேக் பண்ணுவேன். அது பாப்பாவோட மெஷர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி நான் போஸ்ட் பண்றேன். என்னோட மெஷர்மெண்ட் வந்து 36க்கு நீங்க எந்த அளவுக்கு ஃபேப்ரிக் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு இந்த டிசைனர் கிளாத் வந்துட்டு ஒரு 3 மீட்டர் கிட்ட வேணும். அண்ட் டாப்புக்கு மட்டும் காட்டன் லைனிங் யூஸ் பண்ணுவோம். காட்டன் லைனிங் ஒரு 1 மீட்டர் வேணும். இதோட ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நான் இந்த பிளைன் நெட் எடுத்திருக்கேன். இதுல வந்துட்டு இந்த கான்ட்ராஸ்டா இருக்கிற இந்த கிரேப் லைனிங் கொடுக்க போறேன். இந்த மாதிரி தான் வந்துட்டு லைனிங் உள்ள கொடுத்து பண்ண போறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு கலர் அண்ட் வந்துட்டு உள்ள கொடுத்துருக்கிறது டார்க்கா இருக்கிறதுனால இதை டாப்புக்கு மேட்ச் பண்ணும்போது பெர்ஃபெக்டா இருக்கும். வாங்க இப்போ இதை மார்க் பண்ணி எப்படி கட் பண்றது 36 சைஸுக்கு அப்படின்னு பார்க்கலாம். டாப்புக்கான அந்த லைனிங்கை கட் பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்துட்டு 4 மடிச்சு போட்டிருக்கேன். அதாவது என் சைடு வந்துட்டு 2 மடிப்பு இருக்கு, ஆப்போசிட் வந்துட்டு 4 ஓப்பன் பார்ட் இருக்கு. சரியா? இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க. வந்துட்டு நீங்கள் பிரின்சஸ் கட்டோ இல்லை ஜிப்போ வைக்கலைன்னா இதை இந்த மாதிரியே போட்டு கட் பண்ணுங்கள். பட் நீங்கள் வந்து பிரின்சஸ் கட் போடுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இதை வந்துட்டு 2ஆக வெட்டி எடுத்துக்கோங்க. அதாவது இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி சென்டராக வெட்டி எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி சென்டராக நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த கட் பண்ண 2 பீஸில் ஒரு பீஸை ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் இன்னொரு பீஸை வந்துட்டு பேக் பார்ட்டுக்கும் எடுத்து வச்சுக்கலாம். இதில் டீட்டெயிலாக நான் எழுதியிருக்கேன் பாருங்களேன். என்னோட பாடி வித் எவ்வளோ 36, வேஸ்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோ 32, 36 4ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் 9. அப்போ 9 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச். இந்த 1.5 இன்ச் எதுக்காக அப்படின்னா பிரின்சஸ் லைனுக்காக. அதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச். இந்த 1.5 இன்ச் எதுக்காக? சீம் அலவன்ஸ்க்காக. வழக்கம் போல் நெக்கோட வித் எவ்வளோ 3.5, ஷோல்டரோட வித் 2.5. இந்த 2.5 இன்ச்சில் இருந்து ஆரம்பித்து டெப்த்து வந்துட்டு ஆம்கோல் டெப்த்து வந்துட்டு 6.5 இன்ச். ஓகேவா? இந்த 6.5 இன்ச்சை எப்படி நம்ம மார்க் பண்ணோம்னா, இங்கேருந்து நம்ம அளவெடுக்கணும். டேப்பை வச்சு இங்கே 3.5 இன்ச்சு ப்ளஸ் 2.5 இன்ச்சு ரெண்டையும் சேர்த்து 6. இந்த 6 மீட் பண்ணுறதும் இந்த 6.5 மீட் பண்ணுறதும் தான் இந்த பாயிண்ட். ஓகேவா? இதோட ஹோல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 14.5 வச்சுருக்கேன். எதுக்குன்னா 13.5 வந்து ரெடி அளவு ப்ளஸ் ஒரு 1 இன்ச் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த அளவு. ஓகே, அதாவது ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் பிடிப்போம், வேஸ்ட்டுக்கு வந்துட்டு ஹிப்பு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக. அடுத்ததாக அந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்துட்டு 32 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 ப்ளஸ் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டாட் எடுக்கிறதுக்காக, இந்த பிரின்சஸ் டாட் எடுக்கிறதுக்காக எடுப்போம். ஸோ இதை அப்படியே எடுத்துடுவோம். ஸோ மிச்சம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் 1. அப்போ அந்த 1 வந்து ஸ்டிச்சிங்கில் போயிடும். இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச். அதனால தான் 8 ப்ளஸ் 2.5 இன்ச் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? வழக்கம் போல் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். இவ்வளோ தான் டாப்போட பார்ட் முடிஞ்சு. நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே வந்துட்டு இந்த பிரின்சஸ் லைனை வந்துட்டு நான் கட் பண்ண மாட்டேன். எதுக்காகனா வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுவேன். அப்போ வந்து மெஷர்மெண்ட் எனக்கு மாறாது. என்னோட பழக்கம் இப்படி தான். உங்களுக்கு வந்து கட் பண்ணி எடுக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பேக் பார்ட்டில் எந்த விதமான டாட்டு பிரின்சஸ் கட் எதுவுமே வராது இல்லையா. ஸோ அதனால் வழக்கம் போல் பாடியோட வித் 36 டிவைட் பண்ணால் 9 + 1. வெயிட்டோட மெஷர்மெண்ட் 32 டிவைட் பண்ணால் 8 + 1. அதே மாதிரி பேக் நெக்கோட வித் வந்துட்டு 3.5 இன்ச்சு, ஷோல்டர் வந்துட்டு 2.5 இன்ச்சு, ஷோல்டர்லேருந்து 6.5 இன்ச் வச்சு 1.5 இன்ச் வச்சு டாட் வச்சு ஒரு ஆம்கோல் லைன் போடணும். அதுக்கப்புறமா பேக் நெக்கோட அந்த டெப்த்து வந்துட்டு 7. சரியா? 7. அதோட இங்கே வித்து வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகேவா? 3. அதை வச்சு நான் பேக்கில் வந்துட்டு ரவுண்ட் நெக் தான் வரைய போகிறேன். ஸோ ரவுண்ட் நெக் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? இதை இப்படியே நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. எப்பயுமே கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா, இந்த கேப்பு இது சென்டரில் நான் பாம்பால்ஸ் வைப்பேன். மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன். இது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்துட்டு இன்னும் அடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்லீவ் வெட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்ததான் ஸ்லீவோட வித் எவ்வளோ தெரியுமா? 7.5 ப்ளஸ் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சு. சரியா? 1.5 இன்ச்சு. இப்போ என்னென்னா, இந்த கரெக்டாக இந்த டாப் போர்ஷனில் ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டுட்டு தான் நீங்கள் அந்த கர்வ் லைனே வரைய ஆரம்பிக்கணும். வரைய ஆரம்பிச்சுட்டு வழக்கம் போல் நீங்கள் வந்துட்டு இந்த 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸை நான் மார்க் பண்ணிடுறேன். என்னென்னா, சில பேருக்கு வந்துட்டு இந்த ஆம்கோல் சைடு, அந்த ஆர்ம் சைடு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு என்னென்னா வித்து வந்து கொஞ்சம் குறைச்சி வரும். அதனால் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கீழே ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே இறக்கி நான் வந்துட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். இருந்தே இந்த பாதி வந்துட்டு உள்நோக்கி குடஞ்சி விட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இதுக்காக இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம்.
நான் இதை அப்படியே வந்துட்டு முன்பக்கம் ஆம்கோல் மட்டும் குறைச்சி எடுத்திருக்கேன். இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதில்ல? அவ்வளோதான். இதை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? புரியல அப்படின்னா நீங்கள் எதுனாலும் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரொஃபஷ்னலாலாம் டீச் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லித்தரேன். நீங்கள் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னால் அந்தளவுக்கு டீச் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் எல்லாமே தெரியாது. ஸோ வந்துட்டு நீங்கள் ஏதாவது கோர்ஸ் போகிறது நல்லது. இல்லைன்னா யூடியூப்லேயே நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறது நல்லது. இது நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்களே கற்றுக்கணும், ஸ்டிச் பண்ணி போடணும்னு நினைக்கிறவங்க இதை பார்த்துக்கோங்க. சப்போஸ் தெரியலன்னா என்கிட்ட நீங்கள் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் இதை ஒரு லெகினுக்கு பேர் பண்ணுற மாதிரி நீ லென்த்துக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பிளைன் நெட்டோட ஸ்கட் பார்ட்டுக்கு வந்து 4 மீட்டரை எடுத்து 4ஆக மடித்து அதை வந்துட்டு இந்த கூம்பு மாதிரி 8ஆக போட்டிருக்கேன். ஓகேவா? ஓப்பன் பகுதி வந்துட்டு 4, இந்த மடிப்பு பகுதி 2 மடிப்பாக 4 இருக்குது. மொத்தமாக 8 பார்ட் இருக்குது. இந்த கர்வ் லைன் வந்துட்டு எனக்கு 4.25 வேணும். இதுக்காக நான் டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இந்த பார்ட்டில் வச்சுட்டு இங்கே 5.5 இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணி பார்க்கும்போது எனக்கு 4.25 கிட்ட வருது. அதே மாதிரி எனக்கு இந்த ஸ்கர்ட்டோட லென்த் வந்துட்டு 28 இன்ச்சு. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த கூம்போட லென்த்தில் 28 + 5 5.5 அப்போ 33 கூம்புலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சு 33 இந்த மாதிரி வச்சு நான் கர்வ் லைனை நான் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? சரி, இந்த கர்வோட வித் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. வெயிஸ்டோட மெஷர்மெண்ட் 32, அதோட 6 இன்ச் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அது வந்து சீம் அலவன்ஸ்க்காக. அப்போ 38 வந்துட்டு இந்த 8 பேனல் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ 38 8ஆல் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணோம். அப்படி டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 4.25 இன்ச் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து மெயின் ஃபேப்ரிக். இதுக்குள்ளே கொடுக்குற கிரேப் லைனிங் எத்தனை மீட்டர் எடுத்துக்கணும் அப்படின்னா, எத்தனை மீட்டர்னா இந்த லென்த்து சொல்கிறேன். இந்த லென்த் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு 30 வேணும். ஓகேவா? சரியாக 4 மீட்டர் ஃபேப்ரிக் போதும். இந்த சைஸுக்கு 4 மீட்டர் ஃபேப்ரிக்கே போதும். அதாவது இந்த லைனிங்கோட கர்வ் லைனும் நம்மளுக்கு வந்துட்டு 4.25 தான். ஸோ அதுக்காக வழக்கம் போல் நீங்கள் கூம்பிலேருந்து 5.5 இன்ச் லென்த் வச்சு இந்த கர்வ் லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இதிலேருந்து ஆரம்பித்து அதாவது 5.5 ப்ளஸ் வந்துட்டு 30 வேணும். அப்போ 35. இந்த கூம்பில் டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சு 35 இங்கே எடுத்து இப்படி அந்த கூம்பிலேருந்து ஆரம்பித்து இப்படி கொஞ்சமாக வச்சு இந்த கர்வ் லைனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். இது வந்து ஃபுல் சர்க்கிள், ரெண்டுமே ஃபுல் சர்க்கிள் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்ததான் இந்த ஸ்கர்ட்டோட எண்டில் நம்ம பார்டர் அட்டாச் பண்ணணும். பார்டர்னால் அந்த மெயின் ஃபேப்ரிக் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்காக இதோட வித் எவ்வளோ இருக்குன்னு நான் அளந்து பார்க்கணும். இந்த மாதிரி டேப் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 28 கிட்ட வருது. 30ன்னு வைங்க. அப்போது 30னா 30 × 8 அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக் 6 இன்ச் வித்து 7 இன்ச் வித்தில் எடுக்கணும். 7 இன்ச் எதுக்காகனா கீழே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச், மேலே வந்து ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விடணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு 30 × 8 கால்குலேட்டரில் 30 × 8ன்னு போட்டால் எனக்கு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு 240 இன்ச் கிட்ட நான் எனக்கு வேணும். இப்போ நான் அதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். தொடர்ச்சியாக பேசுகிறதுனால அடிக்கடி வந்துட்டு நம்மளுக்கு அந்த இது வரும் இல்லையா, அதாவது பேசும்போதே ஸ்டக் ஆகும்ல, அந்த மாதிரி வரும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்து சொல்கிற பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கை நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இதோட வித் வந்து 10.5 இன்ச் கிட்ட வருது. 10.5னா 10 21 42 இன்ச் கிட்ட இருக்குது. ஓகேவா? அப்போது அதை கணக்கு பண்ணி நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும். குட்டி குட்டி பிட்டா இருங்க, நான் எடுத்து காமிக்கிறேன். இதோட பார்டருக்கு லென்த் எவ்வளோ 6 இன்ச், பட் நம்ம எடுக்கிறது எவ்வளோ 7 இன்ச். எதுக்காக? ஸ்டிச்சிங் அலவன்ஸும் சேர்த்து. இதே மாதிரி நான் 6 துண்டு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஓகேவா? மொத்தம் இதில் 6 இருக்குது. ஒவ்வொரு பீஸ்லேயும் வந்துட்டு 42 இன்ச் வந்துட்டு லென்த் இருக்குது. ஸோ இப்போ கூடவே தான் எனக்கு இருக்குது, 250க்கு மேலேயே இருக்குது. அதனால் எனக்கு இது போதும். இப்போ அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு, கட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 2 மீட்டர் வந்துட்டு நான் ஷாலுக்காக நெட் வெட்டி வச்சுருக்கேன். ஐயோ மறந்துட்டேன், இந்த ஷாலுக்கு வந்து பார்டருக்கு அந்த ஃபேப்ரிக் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் கார்னரில். ஸோ அதுக்கும் நான் வெட்டி எடுத்துடுறேன். இது 2 மீட்டர் ஷால்னா ஒரு பக்கம் மட்டுமே 78 இருக்கும். அப்போ 2 சைடும் வந்து 78 இருக்கும். மேலேயும் கீழேயும் வந்துட்டு 33 இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக் எடுக்க போகிறேன். 4 பீஸும் துப்பட்டாவோட லென்த்துக்கு அண்ட் இந்த 2 பீஸும் வந்துட்டு துப்பட்டாவோட வித்துக்கு ஒவ்வொன்றும் வந்துட்டு 41 இன்ச்சு. இதோட வித் வந்துட்டு 3 இன்ச்சு. பட் இது இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு முடிக்கும் போது நம்மளுக்கு சென்டரில் ஒரு 2 இன்ச் தான் கிடைக்கும். தான்ப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக் பீஸ் ஸ்கேலப் நெக் டிசைனும் ஸ்லீவுக்கு வந்துட்டு ஸ்கேலப் ஸ்லீவும் வந்துட்டு நம்ம வெட்டினோம்னா
வேலை முடிஞ்சுது. ஸ்கேலப் வரைகிறதுக்கு ஒரு அட்டையை எடுத்துக்கோங்க. அதை 2ஆ மடித்து வச்சு இந்த கூம்பில் நம்ம வரைவோம்ல, இந்த கர்வ் லைன் வரைகிறதுக்கு அதே மாதிரியே ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டை கிடச்சிரும். இதை வச்சு நம்ம டிசைன் வரைஞ்சிக்கலாம். ஸ்கேலப் டிசைன் மேக் பண்ணும்போது கொஞ்சம் க்ளோஸ் ஆகி வரும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக தான் கர்வ் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை இந்த மாதிரி சென்டர்லேருந்து வச்சு ஆரம்பித்து கொண்டு வாங்க. இவ்வளோதான். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துட்டேன். ஐயோ 2ஆ எடுத்துட்டேனா? நல்லது தான், இன்னொரு ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு என்னோடய வித் வந்துட்டு 6 ஸோ அதுக்கேற்ற மாதிரி 12 இன்ச்சுங்கிற மாதிரி கணக்கு பண்ணி நான் ஸ்கேலப் நெக் டிசைன் எடுத்துட்டேன். நான் வந்து பாம்பாம் பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கணும். இந்த வெட்டின லைனிங் கிளாத்தை ஓரமாக வச்சுட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக்லையும் ஒரு மெயின் ஃபேப்ரிக் மட்டும் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் லைனிங் பார்ட் இல்லாமல் மெயின் ஃபேப்ரிக் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த சென்டரில் ஒரு கட்டு எது வரைக்கும்னா மேலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 6 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுட்டு கீழே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இதுக்கிடையில் பாம்பாம் பால்ஸ் வச்சு ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுருக்கலாம். இப்போது இந்த மாதிரி பாம்பாம் பால்ஸ் வச்சதுக்கப்புறமா இந்த இன்னொரு பார்ட்டை இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாம்பாம் பால்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிரும். இப்போ இதில் இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை உள்பக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இதை வந்து அடிச்செல்லாம் திருப்ப வேணாம். இதை வந்து கெட்ட பக்கத்துலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். எதுக்காக சொல்கிறேன்னா நான் வந்துட்டு ஸ்கேலப் டிசைன் வந்து கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக என்னென்னா ஸ்டிச் பண்ணிட்டு தான் நான் முடிச்சு ஸ்கேலப்பை வந்து வெளிப்பக்கமாக வச்சு உள்பக்கமாக திருப்பி அது வந்துட்டு ஹெம்மிங் பண்ணிடுவேன் அந்த மாதிரி. அதுக்காக தான். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு இப்படி ஸ்கேலப் வச்சு அடித்து அந்த பக்கமாக திருப்பிடுவேன். ஃப்ரண்ட் பார்ட் நம்ம பிளான் பண்ண மாதிரியே ஸ்கேலப் டிசைன் அண்ட் வந்துட்டு பாம்பாம் பால்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோமா. இன்னும் பிரின்சஸ் கட் வந்துட்டு நம்ம பிடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ பிரின்சஸ் கட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பேக் பார்ட் ரெடி பண்ணலாம். பேக் பார்ட்டில் ஒன்றுமே இல்லை, அப்படியே அடித்து நல்ல பக்கம் தான் வச்சுருக்கேன். நல்ல பக்கம் மேலாப்பில் அந்த லைனிங்கை வச்சு அடித்து அப்படியே உள் பக்கமாக திருப்பிட வேண்டியதுதான். அந்த மார்க் பண்ணியிருக்கேன்ல அதை வந்துட்டு இந்த மாதிரி இப்படி வந்துட்டு கயிறை உள்ளே கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இந்த ரோப் வந்துட்டு வெளியே தெரியாமல் இருக்கும். அதுக்காக பேக் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஷோல்டரோடு ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ரெடி பண்ண போகிறோம். ஸ்லீவ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கேலப் வந்துட்டு கைக்கு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதே மாதிரி ரெண்டையுமே எடுத்து நான் லைனிங் ஃபேப்ரிக் மேலே வச்சு சும்மா ரஃப்பாக இந்த ஓரத்தில் இப்படி வச்சு ஒரு தையல் இப்படி மேல் பக்கமாக போட்டுற போகிறேன். அவ்வளோதான், போட்டுட்டு காமிக்கிறேன். மாதிரி மேலே வச்சு ரஃப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா மெயின் ஃபேப்ரிக்கில் கெட்ட பக்கம் வச்சு அடித்து உள் பக்கமாக திருப்பிடணும். அவ்வளோதான். அதாவது நம்ம அடிச்சிருக்கோம்ல இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை இந்த மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் மேலே வச்சு அடித்து உள் பக்கம் அதாவது கெட்ட பக்கத்தில் திருப்பிடணும். அவ்வளோதான், ரெண்டுத்துக்குமே அந்த மாதிரி தான். இப்போது ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பாடி போர்ஷனோட அட்டாச் பண்ணிட வேண்டியதான். கட் பார்ட்டில் இந்த பார்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த ராயஜஸ்லாம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி அதாவது சைடு அடிச்சுட்டு கீழே இருக்கிற அந்த ராயஜஸை மடிச்சு அடிச்சிடணும். எடுத்து வச்சிருந்த கொஞ்சம் வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு யாரும் கோச்சுக்காதீங்க. நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்க முடியுமான்னு பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, கீழே பார்டர் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நெட்டையும் கிரேப் மெட்டீரியலையும் ஹிப்பில் ஜாயின் பண்ணி சைடு அடிச்சிட்டா வேலை முடிஞ்சுது. சப்போஸ் உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா யாரும் தயங்க வேணாம், என்கிட்ட கேளுங்க. நான் சொல்கிற வரைக்கும் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்க முடியுமான்னு பாருங்கள்.